ஆதாமிலிருந்து மோசே வரை உலகின் முதல் தந்தை தனிமையாக படைக்கப்பட்ட பொழுது ஞானம் அவரை பேணி காத்தது. அவருடைய குற்றங்களிலிருந்து அவரை விடுவித்தது. அனைத்தையும் ஆளும் ஆற்றலை அவருக்கு அளித்தது. நீதியற்றவன் ஒருவன் தன் சினத்தினால் ஞானத்தை விட்டு அகன்றான். சீற்றத்தினால் தன் உடன்பிறப்பை கொன்றதால் அவனும் அழியனானான். அவன் பொருட்டு மண்ணுலகை பெரும் வெள்ளம் மூழ்கடித்த பொழுது ஞானம் மீண்டும் அதை காப்பாற்றியது. நீதிமானை ஒரு சிறிய மரத்துண்டால் வழிநடத்தியது. மக்களினங்கள் தீமையுடன் கூட்டு சேர்ந்து குழப்பத்திற்கு உள்ளான போது ஞானம் நீதிமானை கண்டு கொண்டது. அவரை கடவுள் திருமுன் மாசற்றவராக காத்தது. தம் பிள்ளைபால் கொண்டிருந்த பற்றை மேற்கொள்ள அவருக்கு துணிவை அளித்தது. இறைப்பற்றில்லாதவர்கள் அழிந்தபோது ஞானம் நீதிமானை காப்பாற்றியது. 5 நகர்கள் மீது இறங்கி வந்த நெருப்பிலிருந்து அவரும் உயிர் தப்பினார். அவர்களது தீய ஒழுக்கத்துக்கு சான்றாக அந்த நகரங்கள் புகை உமிழும் பால்வெளியாக மாற்றப்பட்டன. அங்கு செடிகள் என்றுமே கனியாத காய்களை கொடுக்கின்றன. பற்றுறுதியில்லா ஆன்மாவின் நினைவு சின்னமான உப்புத்தூணும் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஞானத்தை ஒரு பொருட்டாக கருதாததால் நன்மையை கண்டுணர இயலாமற் போனார்கள். மேலும் தங்கள் அறிவின்மையின் அடையாளத்தை மனித இனத்திற்கு விட்டு சென்றார்கள். அதனால் அவர்கள் செய்த தவறுகள் புலப்படாமற் போகா. ஆனால் தனக்கு பணிபுரிந்தவர்களை ஞானம் துன்ப துயரங்களிலிருந்து விடுவித்தது. தம் சகோதரனின் சினத்துக்கு தப்பி ஓடிய நீதிமான் ஒருவரை ஞானம் நேர்மையான வழியில் நடத்தி சென்றது. இறையரசை அவருக்கு காட்டியது. வானதூதர் பற்றிய அறிவை அவருக்கு கொடுத்தது. உழைப்பில் அவர் வளமையுற செய்தது. அவரது உழைப்பின் பயனை பெருக்கியது. அவரை